இயக்குனர் ஏ.ஆர். முருகதாஸ் இயக்கத்தில் கடைசியாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்துள்ள தர்பார் திரைப்படம் கடந்த 2020ஆம் ஆண்டு வெளிவந்தது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் கழித்து தற்போது நடிகர் சிவகார்த்திகேயனை வைத்து ஒரு புதிய படத்தை தொடங்கியிருக்கார் ஏ.ஆர். முருகதாஸ் அவர்கள். இந்த படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக கன்னட படத்தில் நடித்த ருக்மிணி வசந்த் அவர்கள் நடிக்கிறாங்க. அதுவும் தமிழ் சினிமாவில் முதன்முறையாக அறிமுகமாகிறார். இந்த படத்தில் சிவகார்த்திகேயனோடு சேர்ந்து வித்யுத் ஜம்வால், விக்ராந்த், சபீர், பிஜு மேனன் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார்கள். இந்த படத்தை ஸ்ரீலக்ஷ்மி மூவிஸ் நிறுவனம் தயாரிக்கிறது. இந்த படத்துக்கு இசை அனிருத். இந்த படத்தோட ஷூட்டிங் வேலைகள் கடந்த பிப்ரவரி மாதம் பூஜையுடன் தொடங்கியது. தற்போது 90% படப்பிடிப்புகள் நிறைவடைஞ்சிருக்கு. இப்படி இருக்க இந்த படத்தோட தலைப்பு மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் ஆகியவை வருகிற 2025ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி வெளியிடப்பட உள்ளது. இதற்கான வேலைகளை படக்குழுவினர் மேற்கொண்டு வருவதாக தகவல். அடுத்த செய்தியாக, நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் சுதா கொங்கரா இயக்கும் SK25 படம் பிரம்மாண்ட பட்ஜெட்டில் தயாராக உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. இதை பத்தி பார்த்தோம்னா, தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களில் ஒருவர் சிவகார்த்திகேயன். இவரின் நடிப்பில் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் கடந்த மாதம் வெளியான அமரன் திரைப்படம் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. இப்படம் இதுவரை சுமார் 300 கோடிக்கும் அதிகமாக வசூலித்துள்ளதாக சொல்லப்படுகிறது. இவரது SK25 படத்துக்கு முன்னருக்கும் SK24 படத்தை இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி இயக்க உள்ளார். இதற்கிடையில் இவர் சூரரை போற்று பட இயக்குனர் சுதா கொங்கரா இயக்கத்தில் புறநானூறு எனும் திரைப்படத்தில் நடிப்பதற்கு ஒப்பந்தமாகியுள்ளார். இந்த நிலையில் இப்படத்துக்கு ஜிவி பிரகாஷ் குமார் இசையமைக்க உள்ளார். சிவகார்த்திகேயன் கெரியரில் அதிகமான பட்ஜெட்டில் உருவாகும் படமாக SK25 திரைப்படம் இருக்கும் என சொல்கிறார்கள். இந்த படம் சுமார் 150 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் தயாராக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த படம் இந்தி திணிப்பு தொடர்பான கதைகளத்தில் உருவாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் அடுத்த மாதத்தில் தொடங்க இருப்பதாக தகவல். இப்படத்தில் வில்லனாக நடிகர் ஜெயம் ரவி மற்றும் நிவின் பாலி ஆகியோரிடம் பேச்சுவார்த்தை நடக்கிறதாக சொல்லப்படுகிறது. நடிகர் அதர்வா மற்றும் ஸ்ரீலீலா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளார்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளது.